வெல்கம் பேக் டு ஒடிகை முன்னேற்ற சேனல். இந்த அப்டேட் மிக முக்கியமான ஒரு அப்டேட். பல வருடங்களுக்கு அப்பால் பட்டு வைகை ஆற்றில் தண்ணீரானது கரை புரண்டு ஓடக்கூடிய தருவாயில் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இது வைகை சிறப்பாக கள்ளழர்கள் இறங்கக்கூடிய நிகழ்வின் ஒரு பக்கமாக அது பார்க்கப்படுகின்றது. இந்த வைகை ஆறு எவ்வாறு உருவானது என்று பார்க்கலாம். வை என்றால் உங்கள், கை என்றால் கைகள், உங்கள் கைகளை வைத்தால் நீரின் ஆர்ப்பரிப்பு ஓடும் என்பதில் இந்த வைகை ஆற்றின் சிறப்பாக சங்க புராணங்களில் எழுதப்பட்டு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, மதுரையை ஆட்சி செய்த பாண்டியர்களின் மகளாக மீனாட்சி அவர்கள் பிறந்துள்ளனர். மீனாட்சி சிறு வயதிலிருந்தே சிவபெருமானை மணப்பதற்காக இருந்து கொண்டு வந்துள்ளார். அதன் ஒரு பொருட்டாக பாண்டிய மன்னனின் சம்மதத்தின் அடிப்படையில் சிவனுக்கும் மீனாட்சிக்கும் திருமணமானது நடக்கப்பட்டுள்ளது. அதனை தடுக்கும் விதமாக அரக்கர்கள் சேர்ந்து குண்டோதரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் இந்த திருமணத்தை தடுப்பதற்காண்டி வந்த இடத்துல விருந்துகளில் உள்ள அனைத்து உணவுகளையும் அவன் சாப்பிட்டு முடிச்சுடுறான். அதனால் அவனுக்கு தாகம் தீரவில்லை. உடனே சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் போது அன்னபூர்ணியிடம், தானத்தின் முக்கியமான அன்னபூர்ணியிடம் அவருக்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார். உடனே அன்னபூர்ணியானவள் அனைத்து உணவுகளையும் அளித்தும் அவனுக்கு பசி தாகமானது தீரவே தீரவில்லை. உடனே சிவபெருமானின் தலையில் உள்ள கங்கையை வைகை நதியாக பாய்ந்தோடுமாறு பிராணிக்கப்பட்டதாக வரலாறு சொல்கின்றது. இது எப்படியோ இந்த வைகை ஆறானது வருச நாட்டின் பள்ளத்தாக்கில் தொடங்கி மதுரையை நோக்கி பாயக்கூடிய உன்னதமான ஒரு நதி. கண்டிப்பாக இந்த நதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.